ஹாய் கண்மணிஸ், இன்னைக்கு என்னோட டியூஸ்டே ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால நம்ம வீட்டுக்கு குட்டி பிள்ளையார் வாங்குறதுக்காக நம்ம சேலம் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே நிறைய விநாயகர் சிலை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறமா நம்ம சேலமில் நியூ பஸ் ஸ்டாண்டில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. அது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இப்போது சேலம் பூ மார்க்கெட் வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸ்லேயே அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கும். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. இப்போ நம்ம அப்படியே நகர்ந்து நகர்ந்து ராஜகணபதி விநாயகர் கோவிலுக்கு வந்தாச்சு. உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ண முடியல. ஸோ நம்ம வெளியவே நின்று சுவாமியை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு இப்போது நம்ம விநாயகர் வாங்க வந்திருக்கோம்ல. ஸோ அதுக்காக குட்டி பிள்ளையார் பார்க்கறதுக்காக நிறைய கடைகளுக்கு போய் விநாயகர் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அழகழகான விநாயகர் சின்ன சைஸ்லேருந்து அவ்வளோ பெரிய சைஸ் வரைக்குமே இருந்துச்சு. மினிமம் 100 ருபீஸ்லேருந்தே நம்மளுக்கு விநாயகர் சிலை இருந்துச்சு. நான் போயிட்டு நிறைய கடைகளில் விசாரிச்சுட்டு இந்த 2 விநாயகர் செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த 2 விநாயகரில் நான் இதை செலக்ட் பண்ணியிருப்பேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பூஜையில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் விநாயகருக்கு வைக்கிறதுக்காக நிறைய சூப்பரான குடைகள்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு சூப்பராக நம்ம ஒரு குடையும் வாங்கிட்டு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச எருக்கம்பூ மாலை இதுவும் வாங்கிட்டு, கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். வர வழியில் நம்ம சேலம் கோட்டையம்மாவையும் பார்த்து கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்புற வழியிலையும் நிறைய விநாயகர் சிலை எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு விநாயகர் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் கண்மணி.